பல நாட்களாக தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிற நியமித்திருக்கிற பிரமாணங்களை, கோட்பாடுகளை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த கோட்பாடுகள் எல்லாம் மாறாதவைகள். பூமி உள்ள நாளளவும் இவைகள் மாறாது. இந்த பூமின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் இந்த கோட்பாடுகள் மாறாது. ஸோ இந்த கோட்பாடுகளை, இந்த பிரமாணங்களை நாம் கற்றுக்கொண்டு இந்த பிரமாணங்களுக்கு நம்ம இணங்கி இசைந்து போகும் பொழுது இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னுடைய பாயிண்ட் அதுதான். இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றி இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமான, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பிரமாணங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மக்களுக்கு, ஆவிக்குரிய மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள், இந்த பிரமாணங்களை குறித்த எந்த ஒரு வெளிப்பாடோ அறிவோ இல்லாதபடியினால் அவர்களையும் அறியாமல் இந்த பிரமாணங்களுக்கு விரோதமாக, இந்த பிரமாணங்களுக்கு அகெயின்ஸ்டாக அவங்களை அறியாமலே அவர்கள் நடந்து கொள்கிறார்கள், அவர்கள் செயல்படுகிறார்கள். அவங்களுக்கே தெரியல. நம்ம we are living against the law which was given by God. தேவனால் கொடுக்கப்பட்ட பிரமாணத்துக்கு எதிராக நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோன்னே தெரியல அவங்களுக்கு. தாங்கள் ஒரு எதிர் திசையில் போய் கொண்டிருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாமல், லைஃப் கடினமாக இருக்கும் பொழுது, வாழ்க்கை இவர்கள் எதிர்பார்த்ததைப் போல இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தரை பழி சொல்வதும், கர்த்தர் மேலே குற்றம் சாட்டுவதும், கர்த்தர் மேலே மனத்தாங்களோடு வாழ்வதும் ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு இயல்பான வாழ்க்கையாக மாறிடுச்சு. அதனால தான் கர்த்தர் வேதத்தை நமக்கு கொடுத்தார், வார்த்தையை நமக்கு கொடுத்தார், வசனத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வேதம், இந்த பிரமாணங்களை நமக்கு போதிக்கிற வேதம். ஆகவே மக்கள் இந்த வேதத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இவங்க பக்தியாக சில காரியங்களை செஞ்சு ஆன்மீக நிகழ்வுகளை அல்லது ஆன்மீக சடங்குகளை, ஏதோ சில காரியங்களை செஞ்சு கர்த்தர்கிட்டருந்து ஆசீர்வாதத்தை பிடுங்கப்படணும் பிரதர்ன்றாங்க. அப்படியெல்லாம் பிடுங்க முடியாது. கர்த்தர் அப்படி செயல்படுகிறவர் அல்ல. நம்முடைய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் கர்த்தரை அட்ராக்ட் பண்ணுறதில்ல, கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணுறதில்ல. வி டோன்ட் நீட் டு இம்ப்ரெஸ் காட். கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நாம் அழைக்கப்படவில்லை. அருமையானவர்களே, நாம் யார் என்று கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். நம்ம ஆள் யார், இந்த ஆள் யார் அப்படின்றது திட்டவட்டமாக கர்த்தருக்கு தெரியும். அதனால் நம்ம அவரை ஏமாத்துறதோ, அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதோ, மனிதனை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவரை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது, அவரை ஏமாற்ற முடியாது, கர்த்தரை ஏமாற்ற முடியாது. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயம் எப்படி இருக்குது, உள்ளம் எப்படி இருக்குது, வார்த்தைக்கு நேராக திரும்பி இருக்குதா, பிரமாணத்துக்கு நேராக திரும்பி இருக்குதா, அந்த கோட்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்கிறோமா, அதை அறிந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமான்றதான் கேள்வி. அப்படி இருக்கும் பொழுது நம்ம நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம தேடி ஓட வேண்டியதில்லை. அதுவாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேடி ஓடி வரும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், நம்மை தொடரும். நம்ம அதை தொடர்ந்து போய்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்ம அதுக்காக தலைகளை நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. பலவிதமான சம்பிரதாயங்களை செய்து நன்மையும் கிருபையும் எப்படியாவது என் வாழ்க்கைக்கு நேராக வந்துடணும்னு மக்கள் அப்படியே போட்டு தலையை உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, மூளையை பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தேவையில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிரமாணங்களை கற்றுக்கொண்டு இந்த பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
ஸோ இப்போது நம்ம பார்த்து கொண்டிருப்பது விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். இதை கர்த்தர் செட் பண்ணி வச்சிட்டார். இந்த பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை. இது வெறும் விவசாயத்தை குறித்தது மாத்திரமல்ல, இது நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையது, பின்னி பிணைந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய எண்ணங்கள், நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகள், இதெல்லாம் ஒரு விதை மாதிரி விதைக்கப்படுகிறது. அந்த விதை என்னைக்காவது ஒரு நாள் அறுவடைக்கு வந்துடும், என்னைக்காவது ஒரு நாள் அறுத்துருவோம். விதைச்ச இடத்துலையே அறுப்போம்னு சொல்ல முடியாது, எங்கேயாவது அறுத்துருவோம், யார்கிட்ட இருந்தாவது அறுத்துருவோம், எப்படியாவது அறுவடை வந்துடும். ஏன்னா அது ஒரு பிரமாணம். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, யூ ஹாவ் டு சூஸ் யுவர் சீடு. உன்னுடைய விதையை நீ சூஸ் பண்ணணும். இதெல்லாம் கடந்த நாட்களில் நான் பேசியிருக்கிறேன். நம்முடைய விதையை சூஸ் பண்ணணும். நம்ம என்ன அறுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற விதையை விதைக்கணும். உங்களுடைய தாட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும், உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் சூஸ் பண்ணணும், உங்கள் கிரியைகளை நீங்கள் சூஸ் பண்ணணும். நம்ம சூஸ் பண்ணி செய்கிறதில்ல, நம்ம தேர்ந்தெடுக்கிறதில்ல. நாம் நம்முடைய எண்ணங்களாகட்டும், நம்முடைய வார்த்தைகளாகட்டும், நம்முடைய கிரியைகளாகட்டும், இது எல்லாரையும் சேர்த்து, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் என்ன எப்படி பழகிட்டோம்னா, நாம் என்ன நினைக்கும்படி தூண்டப்படுகிறோமோ அதைத்தான் நினைக்கிறோம். நமக்கு யாரோ ஒருத்தர் ஒரு மாதிரி பேசிட்டாங்க அல்லது ஏதோ நமக்கு செஞ்சிட்டாங்கன்னா அதை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியலை, நமக்கு காயமாயிடுச்சுன்னா உடனே நம்முடைய எண்ணம் அதுக்கேற்ற மாதிரி அது நம்ம என்ன நினைக்க சொல்லுதோ அதை நினச்சி பழகிட்டோம். விளங்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. நம்முடைய வார்த்தைகளை நாம் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு முன்னால் இருக்கிறவர்களும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் நம்முடைய சூழ்நிலையும் சூஸ் பண்ணுது. இதை பேசு, இப்படி இதை பேசு, இதை பேசு, இப்படி பேசு, இப்படி பேசு. அப்படி நாமளும் என்ன பண்ணிடுறோன்னா, நான் என்ன செய்கிறது, எனக்கு அப்படி நடந்ததுனால தான் நான் அப்படி பேசினேன், எனக்கு அப்படி நடந்ததுனால தான் நான் அப்படி செஞ்சேன், எனக்கு அப்படி நடந்ததுனால தானே நான் அந்த மாதிரி நினச்சேன்னு நம்முடைய சூழ்நிலைகளின் மேலே பழிய போடுறோம். ஆனால் நமக்கு தெரியவில்லை, நம்ம அறியாமலே நாம் சில விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறோம், விதையை விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நான் நேற்றைக்கு சொன்னேன், உங்களுக்கு தீமை செய்கிறாங்கன்னா அவர்கள் விதைக்கிறார்கள், தீமையை விதைக்கிறாங்க. இப்போது அவங்க தீமையை விதைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, எப்படியாவது விதைச்சவங்க அறுத்துத்தானே ஆகணும் பிரதர், விதைச்சவங்க அறுத்துத்தானே ஆகணும். அப்போ நான் அவங்களுக்கு அறுவடையை கொடுக்குறேன், நான் திரும்ப தீமை செய்கிறேன். ஏன்னா அவங்க விதைச்சிட்டாங்கல்ல, அப்போ அறுக்கணும்ல. அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம போயிடுறோம். அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு போய் நாமும் அவர்களுக்கு தீமை செய்ய ஆரம்பிச்சிடறோம். ஆனால் நமக்கு தெரியல, நமக்கு விளங்கலை. நம்ம ஒரு ஆளுக்கு தீமை செய்தவர்களுக்கு பதில் தீமை செய்யும் பொழுது நாம் அவர்களுக்கு அறுவடை கொடுக்குறோமோ இல்லையோ, நம்முடைய வாழ்க்கைக்குன்னு நம்ம விதைக்கிறோம், தீமையை விதைக்கிறோம். அது ஒரு விதையாக மாறிடும். இது ரொம்ப முக்கியமான பாடம் பாருங்கள், கவனிக்கணும். நம்மை அறியாமல் இப்படி பல நேரங்களில் எனக்கு அவங்க செஞ்சதுனால தான் நான் செய்கிறேன், என்னைய பேசுனதுனால தான் நான் பேசுகிறேன், எனக்கு அவங்க அப்படி பண்ணதுனால தான் நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கைக்கென்று தீமையை விதைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க ஒருவேளை அறுக்கலாம், அவர்களுக்கு அதை ஒரு அறுவடையாக இருக்கலாம். நம்மளை காயப்படுத்திட்டா, நானும் அவங்கள காயப்படுத்தினா அவங்க காயப்படலாம். ஒருவேளை அந்த நேரத்துக்கு அது நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கலாம், நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். பட் we do not know we are sowing seeds for ourselves. அது நமக்கே தெரியல, நாம் நமக்குன்னு விதைகளை விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாம் அவங்களுக்கு அறுவடையை கொடுக்குறோம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அறுவடை கொடுக்கல. அதனால தான் கர்த்தர் சொன்னார், யாருக்கும் அறுவடை கொடுக்கிற, யாருக்கும் அறுவடையை செய்கிற
உரிமையை நான் மனிதனுக்கு கொடுக்கல. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நானே பதில் செய்வேன், பழி வாங்குதல் எனக்குரியது. சீரியஸான வார்த்தை இது. நம்ம பழி வாங்குறதோ நாம் பதில் செய்கிறதோ, அதிலும் விசேஷமாய் வார்த்தையை அறிந்தவர்கள், தேவனுடைய வசனத்தை அறிந்தவர்கள், பிரமாணங்களை அறிந்தவர்கள் அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. கர்த்தர் சொல், நானே பதில் செய்வேன். அப்படின்னா நான் மட்டும்தான் பதில் செய்வேன். அது பதில் செய்கிற வேலை உன் வேலை இல்லை. நீ அதை லீவ் இட் டு மீ, அதை என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். தட்ஸ் நாட் யுவர் ஒர்க். ஏன் கர்த்தர் அப்படி சொன்னார்ன்றதுக்கான காரணத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படி சொன்னார்னா, நீ பதில் செய்யும் பொழுது நீ உனக்குன்னு விதைச்சிடுறியே, திரும்ப உனக்கு நிறைய அது அறுவடை வந்துருமே, பல தீமைகள் உனக்கு வந்துருமே. நீ நல்லா இருக்கணும்னு தான் கர்த்தர் பேசுகிறார். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். எவனோ ஒருத்தன் உன்னை காயப்படுத்துகிறான், எவனோ ஒருத்தன் உனக்கு தீமை செய்கிறான். அது சொந்தக்காரனாக கூட இருக்கலாம், யாரோ ஒரு நண்பனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தராக இருக்கலாம். ஆனால் அவனுக்கு அறுவடை கொடுப்பதும், அவனுக்கு பதில் செய்வதும், அவன் செய்ததற்கான காரியங்களை பார்த்து கொள்வதும் ஏன் வேலை. பதில் செய்கிற வேலை ஏன் வேலை. நீ பதில் செய்கிறன்ற முயற்சியில், பதில் செய்கிறன்ற எண்ணத்தில் உனக்காக தீமைகளை விதைக்காதே. அதனால தான் நேற்றுக்கு இந்த வசனத்தை சொன்னேன். கர்த்தர் சொல்ற, தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். இதை மனதில் வச்சு தான் இயேசு ஒரு அற்புதமான வார்த்தையை பேசுகிறார் பாருங்க. அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசுகிறாரு. 39வது வசனத்தில் விதமாய் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். எதிர்த்து நின்று எவ்வளவு டென்ஷன், எதிர்த்து நின்று எவ்வளவு சமாதானத்தை இழந்திருக்கிறோம், எதிர்த்து நின்னதுனால எவ்வளவு மன அழுத்தம். கர்த்தர் பேசுகிறார், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இப்போ கீழே 44வது வசனம் சொல்கிறாரு. அதில் நிறைய பேசிகிட்டே வர்றாரு. 44வது வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். சபிக்கிறவங்களை சபிச்சா தானே நமக்கு தூக்கம் வரும். அப்போ தானே நம்ம மனசு ஒரு நிம்மதியாக இருக்கும். நம்மளை சபிச்சிட்டாங்கன்னா நாம் அவங்கள சபிச்சிட்றோம். ஆனால் நம்ம அதுக்கு நியாயப்படுத்துவோம். அதைத்தான் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். அதை நாம் சபிக்கிறத நியாயப்படுத்துவோம். எப்படி நியாயப்படுத்துவோன்னா, என் வாழ்க்கையில் என்னையை சபித்து என் வாழ்க்கையை கெடுத்தவன், அதனால தான் நான் சபிக்கிறேன். நல்ல கவனிங்க, இது விளையாட்டுக்கு சொல்லலை. இயேசு ஏதோ விளையாட்டுக்கு பேசலை, நம்முடைய நல்வாழ்வுக்காக பேசி கொண்டிருக்கிறார். ஒரு எதிரி உங்களை சபித்தது உண்மைதான், உங்கள் சத்துரு உங்களை சபித்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை கர்த்தர். சபிக்கலைன்னு சொல்லலை, சபிச்சாங்க. பட் அவங்க சபிச்சிட்டாங்கன்றதுக்காக நீங்களும் திரும்ப சபிக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கென்று சாப விதைய விதைக்கிறீங்க. இது என்ன பிரதர், அவங்க செஞ்சதுனால தான் நான் செஞ்சேன்? இல்லை, விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை கர்த்தர் வச்சுட்டார், செட் பண்ணி வச்சுட்டார், இந்த உலகத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். இப்போ நீங்கள் எதனால் சபிச்சிங்கன்றது இப்போ கேள்வி இல்லை. சபிச்சிட்டிங்களா, விதைச்சிட்டிங்க. இப்போ அதற்கான அறுவடையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் அதற்கான அறுவடையை அனுபவிக்க போகிறீர்கள்.
அதுதான் இங்கே இருக்கிற மேட்ரு. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுக்கான ஆசீர்வாத விதையை விதைக்கிறீங்க. அவங்க சபிச்சதுக்கான அறுவடையை அதை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அது எப்படி நடக்கும், என்ன நடக்கும், அதை பற்றி நமக்கு கேள்வியே தேவையில்லை. நம்ம சபிச்சோம்னா சாப விதையை நம்முடைய வாழ்க்கையில் விதைக்கிறோம். அது எங்கே இருந்தாவது, எப்படியாவது, எந்த விதத்திலாவது நம்மளை அறுக்க வச்சிடும். அறுவடை வந்துடும். ஏன்னா பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை பகையுங்கள்னு சொல்லலை. ஏன்னா பகை என்பது ஒரு விதை, சாபம் என்பது ஒரு விதை, பகை என்பது ஒரு விதை. உங்களை பகைக்கிறானா அவங்கள நீங்கள் பகைக்காதீங்க. உங்களை பகைக்கிறவங்கள நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அது உங்கள் மேலே பொறாமப்பட்டு கூட உங்களை பகைக்கலாம். அது அவங்களுடைய பிரச்சனை, அது அவங்க பிரச்சனை. ஆனால் நீங்கள் பகைச்சிடாதீங்க, நீங்கள் பகைச்சிடாதீங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. என்ன பாயிண்ட்னா, நீங்கள் நன்மை செய்யும்போது உங்களுக்கான நல்ல விதையை விதைக்கிறீங்க. இதெல்லாம் தேவனுடைய மக்கள், முதிர்ச்சி அடைந்த தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வளர்ந்த தேவ மனிதர்கள் இதெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு இது தெரியுது, அவங்களுக்கு தெரியுது. அவர்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள், அவர்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், அவர்களுக்கு எதிர்த்து நின்றவர்கள், அப்படிப்பட்டவர்களை கூட இவர்கள் எதிர்த்து நிற்காமல், இவர்கள் அவர்களை சபிக்காமல், இவர்கள் அவர்களுக்கு முடிந்தளவு நன்மை செய்து, முடிந்தளவு அவர்களை ஆசீர்வதித்து, முடிந்தளவு அவங்கள தூக்கிவிட்டு, ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு அதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். இதில் என்ன மேட்ருனா, இவர்களுக்கு தெரியுது நான் என்ன செய்கிறேனோ அது எனக்கு திரும்பி வரப்போகுது. அதனால் எனக்கு துரோகம் பண்ணவனுக்கு கூட, எனக்கு விரோதமாக பேசின ஆளுக்கு கூட நான் முடிஞ்ச அளவு நன்மை செய்ய போகிறேன். ஏன்னா நான் நன்மை செய்யும் பொழுது நான் விதைக்கிறேன், நன்மையை விதைக்கிறேன். நமக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறோம், அது ஈஸி. ஆனால் நமக்கு தீமை செய்கிறவர்களையும், நம்ம பகைக்கிறவர்களையும், அவர்களுக்கு நன்மை செய்யணும். அவங்களுக்கு தீமை தானே செய்யணும். நமக்கு தீமை செஞ்சவங்களுக்கு, நம்மளை பகைக்கிறவங்களுக்கு தீமை தானே செய்யணும். இல்லை, விதைக்கிறீங்க, தீமையை விதைக்கிறீங்க, உங்களுக்கு விதைக்கிறீங்க. அதனால தான் இந்த பகுதியை அந்த கான்டெக்ஸ்டில் நீங்கள் படிக்கணும். எனக்கு நான் நல்லா இருக்கணும்னா, நான் ஆசீர்வதிக்கணும், நான் நன்மை செய்யணும். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். ஏன்னா அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நீங்கள், கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு பழி வாங்குகிறேன், அவங்க செஞ்சதுக்கு தான் பதில் செய்கிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான விதைகளாக மாறிவிடுகிறது. இந்த ஒரு காரியம் உங்களுக்குள்ள ஆழமாக பதியட்டும். தாவீதை சவுல் கொல்றதுக்கு விரட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒரு சமயத்தில் சவுலை தாவீது நினச்சா கொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு இருக்கிறான். தாவீது மட்டும் நினச்சான்னா அவனை கொன்றலாம். இப்போது கொல்லலாம், தாவீது கொன்னுட்டான்னா அதோட அவனுக்கு இதுவரைக்கும் இருந்த அந்த அலைச்சல், இதுவரைக்கும் இருந்த அந்த துரத்துதல், இதுவரைக்கும் இவனுக்கு இருந்த மன உளைச்சல், உயிர் பயம், இதெல்லாம்
வினாடியில் போயிடும், எல்லாம் முடிஞ்சிடும். அவனை ஒரே வெட்டிட்டா முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். சிங்காசனத்திலே போய் உட்காந்துடலாம். அவன் தாவீது மட்டும் செஞ்சா அடுத்த வினாடி அவனுக்கு சிங்காசனம். ஆனால் அவனுக்கு தெரியும், இன்றைக்கி சிங்காசனம் எனக்கு வரலாம், சவுலை கொல்றதுனால எனக்கு சிங்காசனம் வரலாம். ஆனால் சவுலை கொன்றேன் என்கிற அந்த விதை, நான் அதை என் வாழ்க்கைக்குன்னு விதைக்கிறேன். அது என்றைக்குனாலும் எனக்கு அறுவடை கொடுத்துரும். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் தொடமாட்டேன். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் தொடமாட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த பிரமாணத்தை புரிந்து கொள்கிறவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப கவனமாக, தங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு கூட, தங்களை துன்பப்படுத்துகிறவர்களை கூட கவனமாக அவர்களுக்கு நன்மை செய்யும்படி, அவர்களுக்காக ஜெபிக்கும்படி இந்த ஒரு முதிர்ச்சியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரட்டும். விதைப்பும் அறுப்பும் ஒழிந்து போவதில்லை. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு உம்முடைய பிரமாணங்களை போதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை வாழ வைக்கிற பிரமாணங்கள், எங்களை வாழ வைக்கிற பிரமாணங்கள் கர்த்தாவே, இந்த பிரமாணங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அந்த பிரமாணங்களுக்கு ஏற்றாற்போல் எங்களை மாற்றிக்கொள்ள மனப்பக்குவத்தையும் இருதய முதிர்ச்சியையும் எங்கள் எல்லாருக்கும் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று சரியான நல்ல விதைகளை விதைத்து நல்ல அறுவடையை பார்க்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Jesus loves you.